இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு ஆதியாகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனம், ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய அம்பார துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன் என் ஆத்துமா உன்னை ஆசிர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாய் ஏசாவோடு பேசுகையில் ரெபேக்காள் கொண்டிருந்தால் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தில் ஈசாக்கு தன் மகனாகிய ஏசாவை பார்த்து சொல்லுகிறான், மகனே, நான் மரிக்கும் தருவாயில் இருக்கிறேன். நான் மரிக்கும் பொழுது உன்னை நான் ஆசீர்வதிக்கட்டும். நீ என் மூத்த குமாரன், எனக்கு உள்ள ஆசீர்வாதத்துக்கு நீ பங்காளி என்று சொல்லி அவன் மேல் பிரியமாக இருந்து அவனை ஆசீர்வதிக்க இந்த ஈசாக்கு மிகவும் பிரியமாய் இருந்தான். ஆனால் அந்த அந்த ஆசீர்வாதத்தையோ இந்த ஆசீர்வாதத்தையோ இவன் இழந்து விட்டான், இந்த ஏசா என்பவன். அன்புக்குரிய சகோதரனே, இந்த ஏசா என்பவன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். அதே வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்காக கதறுகிறான், ஏங்குகிறான், தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று. ஆனால் அவனுடைய தம்பியோ அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போய்விட்டான். இது இவனுக்கு மிகுந்த மன வேதனை. காரணம் என்ன? தேவனே இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இவனுக்கு கிடைக்காதபடி இவனுடைய தம்பியாகிய யாக்கோபுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஏன் கிடைக்கும்படி செய்தார் என்றால், ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஏசா ஆகாரத்து வனத்தில் வேட்டையாடி ஒன்றும் கிடையாமல் பசியோடு திரும்புகிறான். அந்த வேளையில் யாக்கோபு தனக்காக சமைத்து கொண்டிருந்தான். அதை பார்த்து எனக்கு தா என்று சொன்னான். அந்த வேளையில் இவன் சகோதரனை யாக்கோபு இவனுக்கு கிடைக்கப்பட்ட சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று கொடு என்று சொன்னான். விற்று போடு, உனக்கு தருகிறேன், உனக்கு பசியாற்ற. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நானே பசியோடு இருக்கிறேன், சாக போகிறேன், எனக்கு இன்மை என்னத்துக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று அவன் அலட்சியமாய் எண்ணினான். அந்த சேஷ்ட புத்திர பாகத்தில் தான் அவனுக்கு மகா மேன்மையான காரியங்களே தேவன் வைத்திருந்தார். ஆனால் அந்த மகா மேன்மையான அந்த ஆசீர்வாதமாகிய சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் இழந்தபடியினாலே அவன் இரண்டாவது அதைவிட மேன்மையான ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து விட்டான். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் அவன் விரும்பவில்லை, அவன் அதை தூக்கி வீசி எறிந்தான். ஆனால் இரண்டாவதாக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அவன் விரும்புகிறான், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கப்படவில்லை. அன்புக்குரிய சகோதரனே, இதைத்தான் குறித்து பேதுரு புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு நாள் வாழ்வுக்காக தங்களுடைய வாழ்க்கையை விற்று போடுகிறவர்கள் என்று பீலேயாமை குறித்து அந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார். ஒரு நாள் அநீதி கூலிக்காக அவன் தலைகீழாக கீழே விழுந்து இறந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் ஆகையினால தான் இந்த உலக காரியத்திற்காக எல்லாவற்றையும் வெறுத்து கிறிஸ்துவுக்காக செயல்படும் பொழுது கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே, தானியேல் ஒரு நாள் சிறைப்பிடிக்க போகப்பட்டான். அந்த சிறைப்பிடிக்க போகப்பட்ட அந்த இடத்தில் தானியேலுக்கு ராஜாவின் போஜனம் கொடுக்கப்பட்டது. அந்த ராஜாவின் போஜனத்தை அவன் வெறுத்தபடினால், அதனால் நான் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் இருந்தபடினாலே கர்த்தர் அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்தார், பெரியவனாக உயர்த்தினார். உலக காரியத்திற்காக நாம் ஓடாமல்
கிறிஸ்துவுக்காக, அவருடைய வார்த்தைக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறுவதற்காக ஓடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உலக தேவையான காரியங்களையும் நமக்கு தருகிறார். நாம் முதலாவது அவைகளை எரிந்து போட்டோமானால் பின்பு உலக காரியத்தினுடைய தேவைகளும் நமக்கு வராமலே போய்விடும். அன்புக்குரிய சகோதரனே, ஒரு நாள் வாழ்வு போதும் என்று சொல்லி இந்த கிறிஸ்துவை நம்ம அற்பமாக எண்ணி போகாமல், கிறிஸ்துவினுடைய சபைக்கோ அவருடைய கூடுகைக்கோ போகாமல் உலகமே போதும் தஞ்சம் என்று இருக்கும் பொழுது நீங்கள் கடைசி விரும்புவீர்கள், ஆனால் கிடைக்காது. அன்புக்குரிய சகோதரனே, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி இந்த வேத வசனத்தின்படி இந்த ஏசா மேன்மையான ஆசீர்வாதங்களை இழந்தான். அவனுக்கு தகப்பன் விரும்பினான், என்னுடைய ஆசீர்வாதத்தை அனைத்தையும் என் மகன் மூத்தவனாகிய ஏசாவுக்கு போக வேண்டும் என்று. ஆனால் விரும்பின அந்த ஆசீர்வாதம், தகப்பனை விரும்பின அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் ஒரு நாள் வாழ்வு போதும் என்று சிற்றின்பத்திலையும் பாவத்திலையும் மூழ்கி கிடந்தது போதும். இனிமேல் நீங்கள் இயேசுவுக்காக வாழ்வதற்கு உங்களுடைய இருதயத்தை திருப்பும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிற மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, இந்த வேத வசனத்தை கேட்டு ஏசாவை போல் அலட்சியமாய் வாழாதபடி, சிரேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து அவன் அலட்சியமாய் வாழ்ந்தது போல் இவர்களும் அலட்சியமாய் வாழாதபடி ஜாக்கிரதையோடு இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவரே பெற்றுக்கொண்டு அதில் இன்னும் அதை கனமாய் அதை தொலைத்து விடாதபடி அதை ஆண்டவரே அதை பத்திரப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.